இங்க பாரு, அவளுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அத கொடுத்துடலாம். உன் வாழ்க்கையை விட்டு அவ போயிட்டா போதும்னு இருக்குடா எனக்கு. நீ என்ன சொல்ற? வேண்டாமா, அதெல்லாம் சரியா இருக்காது. என்ன சரியா இருக்காது? என்னடா சரியா இருக்காது? கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு கோர்ட்ல சொன்னா டிவோர்ஸ் ஈஸியா கிடைச்சிரும். அம்மா, யமுனா பாவம்மா. அவ பிளான் எல்லாம் பண்ணலாமா? அவளோட எனக்கு செட் ஆகலதான். அவளை நான் என் வைஃபா எல்லாம் பாக்கலதான். அதுக்காக அவ பிளான் பண்ணி என் சொத்துக்காக எல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணல. அவளுக்கு என்னமோ என்ன பிடிச்சிருச்சு, நான் வேணும்னு நினைக்கிறா. அது ஒரு மாதிரி சின்ன புள்ளத்தனமான லவ் தாமா. உனக்கு அவளை பிடிக்கலன்னு தெரிஞ்சோ உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாளே, அதுவா சின்ன புள்ளத்தனம்? அது எவ்வளவு பெரிய ஃப்ராட் வேலை தெரியுமா? அவ ஏதோ செஞ்சுட்டா, விடேமா. அவ கூட நான் சேர்ந்து வாழ்வனா இல்ல நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா இருப்போமா, இதெல்லாம் எனக்கு தெரியலமா. ஆனா இந்த மாதிரி நான் இருக்கிறது அவளுக்குமே கஷ்டம் தான். அதுக்காக என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டு அவ மேல அன்பால என்னால நடிக்க முடியலமா. அதே சமயம் டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு நான் சீரியஸ் எல்லாம் எதுவும் யோசிக்கல. எத்தனை நாளைக்குடா நீ இப்படியே இருப்ப? எல்லாத்தையும் பிளான் பண்ணி எல்லாம் பண்ண முடியாது. போற போக்குல தானா எல்லாம் நடக்கும். அடுத்து வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு காலம் டிசைட் பண்ணட்டும். எனக்கு ஏற்கனவே தலை வலிக்குதுமா. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தேனா? ஆமாக்கா, நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன். நேத்து பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சாமே, நீயும் மாமாவும் போய் பார்க்க போனீங்களாமே? கங்காக்கா தான் சொல்லிட்டு இருந்துச்சு. நான் இப்போ ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்ன முடிவுடி? பேசாம நான் அவரை கூட்டிட்டு திரும்ப அந்த வீட்டுக்கே போயிடவா? நீ அங்க போக கூடாது, இங்கதான் இருக்கணும்னு நாங்க யாரும் நினைக்கவே இல்லையே காவேரி. உன் கல்யாணத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு, அதனாலதான் உன்னை அங்க அனுப்ப நாங்க பயந்தோம். இப்பதான் எதுவுமே இல்லையே, நீ அங்க போய் சந்தோஷமா இரு. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தம்பி கிட்ட இத பத்தி பேசிட்டியா காவேரி? நான் சொன்னேம்மா, ஆனா அவர் பெருசா கண்டுக்கவே இல்ல. ஆனா நான் எப்படியாவது அவரை சம்மதிக்க வச்சு